சென்னை அடுத்த கோவளத்தில் நடைபெறும் தாவேக தோழமை கட்சிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக காங்கிரஸ் தரப்பிலிருந்து அமைச்சர்கள் விஸ்வநாதன், ராஜேஷ்குமார், MP ஜோதிமணி உள்ளிட்டோர் வருகை தந்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம். மகேந்திரன், வணக்கம். தாவேக தோழமை கட்சிகள் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெறுகிற நிலையில் காங்கிரஸ் தரப்பிலிருந்து அங்கு வருகையானது அளிக்கப்பட்டிருக்கிறது. அங்கிருக்கும் கள நிலவரங்கள் என்னவாக இருக்கின்றன? தமிழக வெற்றிக் கழக தோழமை கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் சென்னை அடுத்த கோவளத்தில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான விஜய் தலைமையில் நடைபெற இருக்கிறது. இதற்காக கட்சி தலைவர்களுக்கு நேரடியாகவே ஏற்கனவே சென்று அழைப்பானது விடுக்கப்பட்டிருந்த நிலையில தற்பொழுது நட்சத்திர விடுதிக்கு கட்சிகளை சேர்ந்த தலைவர்களும், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் வர தொடங்கி இருக்கிறார்கள். நடந்து முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருந்தது. தோழமை கட்சிகளின் ஆதரவுடன் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய நிலையில அந்த தோழமை கட்சிகளுடன் ஆலோசனை கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்ய திட்டமிடப்பட்டிருந்தது. இன்று அந்த ஆலோசனை கூட்டமானது 4 மணி அளவில் நடைபெறும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மட்டுமின்றி மதிமுகவும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க அவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா மற்றும் அமைச்சர் ஆனந்த் ஆகியோர் நேரடியாகவே சென்று ஒவ்வொரு கட்சி அலுவலகத்திற்கும் சென்று கட்சி தலைவர்களுக்கு நேரில் அழைப்பு விடுத்திருந்தார்கள். இந்நிலையில் தான் இந்த ஆலோசனை கூட்டம் 4 மணி அளவில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் நடைபெற இருக்கிறது. ஒரு புதிய கூட்டணியை தமிழகத்தில் தமிழக வெற்றி கழகம் தலைமையில் ஒரு புதிய கூட்டணியை உருவாக்கக்கூடிய முயற்சியாக இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் தலைமையில் புதிய கூட்டணி உருவாக்கக்கூடிய முயற்சியாக இந்த ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற இருக்கிறது. இதில் இடதுசாரிகள் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் அதே போன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 2 கட்சிகளும் பங்கேற்கவில்லை என்று அறிவித்திருக்கிறார்கள். அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில நேற்று அவர்களுக்கு நேரடியாகவே சென்று அழைப்பானது விடுக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் இன்றைய கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்று அவர்களுடைய விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார்கள். வெளியிலிருந்து தொடர்ச்சியாக தங்களுடைய ஆதரவு தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்கும் என்றும் இன்று முதலமைச்சரை தலைமை செயலகத்தில் சந்தித்தும் அவர்கள் மீண்டும் உறுதியளித்திருக்கிறார்கள். இந்நிலையில்தான் அழைப்பு விடுக்கப்பட்டதில் இடதுசாரிகள் கட்சிகள் தவிர மற்ற கட்சிகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மதிமுக, விசிக, அதே போன்று காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்த தலைவர்களும், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் கலந்து கொள்ள அழைப்பானது விடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் எல்லாம் தற்பொழுது இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வருகை தர தொடங்கி இருக்கிறார்கள். 4 மணி அளவில் இந்த கூட்டம் நடைபெறுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைய கூட்டத்தோட முக்கிய நோக்கமாக அமைவது என்னவென்றால், தமிழக வெற்றி கழகம் தலைமையில ஒரு புதிய கூட்டணியை உருவாக்கி அந்த கூட்டணிக்கு பெயர் வைத்து அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல்கள், விரைவில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெற இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இடைத்தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்த தேர்தல்களை இந்த கூட்டணி தலைமையில தமிழக வெற்றி கழகம் சந்திப்பதற்கு ஒரு முன்னோட்டமாக இந்த கூட்டணியை உருவாக்கக்கூடிய முயற்சியாக இன்றைய ஆலோசனை கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. தோழமை கட்சிகள் என்று தற்பொழுது இந்த ஆலோசனை கூட்டமானது கூட்டப்பட்டிருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் கூட்டணியாக ஒருவேளை இந்த தோழமை கட்சிகள் கூட்டணியாக உருவெடுக்கக்கூடிய பட்சத்தில் தமிழக வெற்றி கழகம் தலைமையில தமிழகத்தில் புதிதாக ஒரு கூட்டணி அமையவிருக்கும். அதன் பிறகாக தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி கட்சிகள் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையானது ஏற்படும். இந்நிலையில் தான் தற்பொழுது காங்கிரஸ், விசிக, அதே போன்று IUML உள்ளிட்ட கட்சிகளிலிருந்து மாநில நிர்வாகிகளும் கட்சியின் தலைவர்களும் அமைச்சர்கள் வர தொடங்கி இருக்கிறார்கள். 4 மணி அளவில் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.